ஹலோ ட்ரேடர்ஸ். ஆல்ரெடி நான் ஹீரோ ஜேபிஒயில் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக 550 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ எகெயின் என்ட்ரி கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். நான் டவுன் ரேட் கொடுத்துருக்கேன். ஒரு 30 செகண்ட் ட்ரேடு தான் நான் ப்ளேஸ் பண்ணதே. ஸோ இந்த 30 செகண்ட் ட்ரேடுமே வந்து ரீசன் சொல்லிடுறேன். ஓகே, கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஓகே, அப்ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு, அதனால் ஒரு அப்ட்ரேடு. யூஎஸ்டி ஐடிஆர் வந்து டவுன் ட்ரேடுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா ஹையில் போயிடுச்சு. அண்ட் இதோட இந்த சிங்கிள் கேண்டில் இருக்குல்ல, இந்த சிங்கிள் கேண்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தாலே வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் என்னென்னா இந்த ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ஃபில் பண்ணும். அந்த ஃபில் பண்ணுறதுக்காக எகெயின் வந்து ஃபஸ்ட்டு அப் டைரக்ஷன் போகிற மாதிரி சின்ன ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு எகெயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே தான் வரும். அண்ட் யூஎஸ்டி பேரில் பாருங்கள், கரெக்டாக நான் வந்து இந்த இதில் 30 செகண்ட் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, இது கரெக்டாக வந்து இந்த பிளேஸில் என்ட்ரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் நான் ஆக்சுவலாக 30 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருந்ததுனால இதில் கொடுத்தேன், பட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சு. டோட்டலாக பிரேக் பண்ணதுனால எகெயின் ஒரு புல் மூவ்மெண்ட் கொடுக்கும். கரெக்டாக இந்த லெவல் ரீச் ஆகும், எகெயின் ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கும், அண்ட் எகெயின் ஒரு புல் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு அப்டேட் ப்ளேஸ் பண்ணேன், நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருச்சு. அண்ட் ஜிபிபி என்எஸ்டி பார்த்தோமா, இல்லை யூஎஸ்டி ஐடிஆர் இப்போ நம்ம பார்க்குறப்போ இது கரெக்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி இருக்கு. கரெக்டாக இந்த லெவல் வரை ரீச் ஆகும். ஹரிசாண்டல் லைனை கரெக்டாக இந்த லெவல் வர ரீச் ஆகணும். ஸோ டவுன் ட்ரெண்ட் இதுக்கு அப்புறம் தான் வந்து டவுன் சைட் அப் டைரக்ஷன் இன்கேஸ் போனால் இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும். ஒன்ஸ் இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் நோக்கி வரும். அண்ட் இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் ஒரு சின்ன ரிவர்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு எகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்துடும் மார்க்கெட். ஸோ இதில் ஒரு 3 ட்ரேட் எடுத்திருக்குமா, 300க்கு நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஆஃப்டர்நூன் டைம்னால மேக்ஸிமம் வந்து கரன்சியோட பர்சன்டேஜ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. யூஎஸ்டி ஐடிஆர் வந்து வெயிட் பண்ணுவோம், மார்டிங்கில் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். மார்டிங்கில் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ 12 ட்ரேட் கண்டினியூவாக வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பையர் அண்ட் செல்லர் இப்போதைக்கு 2 பேருமே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. அதனால் வந்து மார்க்கெட் மேலே போகணுமா இல்லை கீழே வரணுமா அப்படின்றது இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக அது வந்து டவுன் சைடு நோக்கி தான் வரணும்.
Hero JPY. ஓகே, ஒரு ட்ரேட் மட்டும் நமக்கு லாஸ் கொடுத்துருக்கு. USD ஐடியா ஃபியூ ட்ரேட்ஸ் மட்டும்தான், ஒரு 4 ட்ரேட் கிட்ட மட்டும்தான் நமக்கு 4 என்ட்ரி தான் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ பாருங்கள் 1200 கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 700, இப்போ லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடில் 700 நம்ம வந்து ப்ளஸில் இருக்கோம். ஓகே, ஸோ கரெக்டாக நான் அந்த USD PRL சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து அப்ட்ரேட் ஆகும், எகெயின் டவுன் ஆகும், எகெயின் ஒரு அப் ஆகும் அப்படின்னு சேமாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணியாச்சு. பட் ஆக்சுவலாக வந்து ஒரு அப்ட்ரேடு, நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து டவுன் ட்ரேட் ஆகும். ஸோ நான் ரீசன் சொல்லிடுறேன். ஸோ நான் ட்ரேடும் கொஞ்சம் அதிகமாகவே ப்ளேஸ் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம்ல, இந்த ட்ரா லைனுக்கு மேலே இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகலை. அண்ட் இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகலை, இங்கே டவுன் எடுத்திருந்தா கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி பேட்டர்ன் இங்கே ஒன்று வந்துருக்கு. இங்கேயும் ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா மேலே மார்க்கெட் வந்து போகும், கண்டினியூ ஆகும், ட்ரெண்ட் வந்து பையிங் சைடு போயிடும். பட் இந்த க்ளோசிங் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும், ட்ரெண்டு ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல டவுன் என்ட்ரி கொடுத்துருக்குறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டா கரெக்டான ஒரு ஸ்டேஜில் கரெக்டான என்ட்ரி பாயிண்டில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10-20 ட்ரேட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த 10-20 ட்ரேடில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க, லாஸ் தான் ஆகுது அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, சிம்பிள் திங், நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு கரெக்டான இடத்துல இல்லை, அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். ஸோ இப்போ பாருங்கள் 18 1002லேருந்து வந்து 18 ஆல்மோஸ்ட் வந்து 1003. இப்போ நான் ஆல்ரெடி வந்து இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 1.800 அண்ட் நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலேருந்து 1300. ஆக்சுவலாக 1300 வந்து நம்ம ப்ளஸில் இருக்கோம். ப்ரீவியஸாக 500 வந்து ப்ளஸில் இருந்தது, ஆல்மோஸ்ட் வந்து 1800 இப்போ நம்ம ப்ளஸில் இருக்கோம். நீங்களுமே வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். நான் 3 கரன்சியில் மட்டும்தான் நான் ட்ரேடே ப்ளேஸ் பண்ணேன். 3 கரன்சிலையுமே வந்து ஷியோர் ஷார்ட் ஆர் மாட்டிங்கள், ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கம்பல்சரி நமக்கு வந்துடும். இன்கேஸ் நமக்கு ஒரு சில இதில் மட்டும் மைனஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரெக்கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம எகெயின் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரேட் அமௌண்ட் எப்போதுமே உங்கள் கேபிட்டலோட ரொம்ப லோ இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் வச்சு தான், லோ அமௌண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ட்ரேடே என்றைக்குமே ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணால் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க்காக கால்குலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா அப்படின்னா என்னை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.